ஹை ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க சேது. அவங்க பண்ண தப்புக்கு தமிழ் செல்விக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நான் குடிச்சிட்டு வந்தது தப்பு தான், பிரச்சனையும் பண்ணியிருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிடுன்ற மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே உட்காந்துப்பாங்க. அதுக்கப்புறமா அம்மாச்சி வெளியே போயிட்டு, நீ தேவையில்லாமல் ஏன்டா சேது இப்படி குடிக்கிற சொல்லுன்றாங்க. நீ இப்படி குடிச்சிட்டு வரத்தால் தான் என்னென்னவோ பிரச்சனை ஆகி போச்சுன்றாங்க. ஒழுங்கா இருடா சேதுன்றாங்க. சும்மா யார் சொல்கிறதே கேட்காம உன் இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்கான்றாங்க. அப்பதான் நீ வேற சும்மா தேவையில்லாம சொல்லிட்டு இருக்காது சரியா? நான் என்னடா தேவையில்லாத சொன்னேன், இருக்கிறதா சொல்றேன், உனக்கு கோவம் வேற வருதா அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ராஜாங்கம் அவங்களுடைய அம்மா வரமாட்டேன்னு சொன்ன விஷயங்களை நினைச்சு ராஜாங்கம் ரொம்ப கவலையோடு இருந்துட்டு இருக்காங்க. எங்க சரியா சாப்பிட கூட மாட்டேங்கிறீங்க, சாப்பிடுங்கன்றாங்க. இல்ல மோகனா, நான் அவ்வளவு நேரம் அத்தாவை கூப்பிடுறேன், ஆனா ஆத்தா வரமாட்டேன், எங்கதான் இருப்பன்ற மாதிரி சொல்லிட்டாங்க பாத்தியா, எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமா போயிடுச்சுன்றாங்க. அப்ப நம்ம என்ன சொல்ல பண்ணிட்டோன்றாங்க. ஆத்தாவுடைய பேச்சை மீறி சேதுவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது என்ன பெரிய குத்தமா சொல்லுன்றாங்க. இந்த அளவுக்கு நம்மள வெறுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்களே அவங்கன்றாங்க. எங்க இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைங்க, எல்லாமே சரியாகிடும், பாத்துக்கலான்றாங்க. எனக்கு இதெல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு மோகனான்றாங்க. இந்த மாதிரி ஆத்தா பேசுறதெல்லாம் எனக்கு இப்படி இருக்கு தெரியுமான்றாங்க. அவ்வளவு தூரம் புள்ள நான் கூப்பிடுறேன், ஆனா மரியாதை கொடுக்காம வரமாட்டேன்னு அவங்க முன்னாடி எல்லாம் சொல்லிடுச்சுன்றாங்க. எங்க இதை யோசிச்சு உங்க உடம்புக்கு ஏதாச்சும் ஆக போதுங்க. இப்பதான் உடம்பு சரியாய் வந்துட்டு இருக்கீங்க, மறுபடியும் தேவையில்லாம விஷயங்களை யோசிச்சு உடம்புக்கு எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் பண்ணாதீங்கன்றாங்க. சீக்கிரமாவே அத்தை உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் புரிஞ்சு கூடிய சீக்கிரத்துல அத்தை வருவாங்க, நீங்க தைரியமா இருங்கன்றாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை மோகனா, கண்டிப்பா வருவாங்க, நீங்க தைரியமா இருங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதோட இந்த பிழமும் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் வர போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.